Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 9 exercise 3.7 இருந்து sum number 3 பார்க்க போகிறோம். The base of a parallelogram is 5x plus 4. இப்போ base வந்து b equal to 5x plus 4. Find its height. இதான் height இல்லையா? Perpendicular height. If its area is ஏரியாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. Given area A is equal to 25x square plus minus 16. நமக்கு area of parallelogram A is equal to base into height. இதான் formula. Square units. இப்போ நமக்கு என்னென்னலாம் தெரியும், ஏரியா தெரியும், பேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சம்மிலேயே பேஸ் வந்து b is equal to 5x plus 4 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூ என்ன, அதாவது 25x square minus 16, இதுதான் ஏவோட வேல்யூ, which is equal to 5x plus 4 into height இல்லையா. ஹைட்டு தான் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். நான் தனியாக போட்டு காமிக்கிறேன். 25x ஸ்கொயர் மைனஸ் 16 இப்படி தானே இருக்குது. இதை 5x த ஹோல் ஸ்கொயர்னு போடலாமா, மைனஸ் 4 ஸ்கொயர்னு போடலாமா. ஏன் அப்படின்னா, இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம எப்படி எழுதலாம், a plus b into a minus b ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, 5x. அப்போ 5x plus 4ன்னு ஒரு ஃபேக்டர் ஆகும், 5x minus 4 அப்படின்னு ஒரு ஃபேக்டர் ஆகும். நம்ம பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இந்த டேர்ம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை இங்கே எழுதிக்கலாம். 5x plus 4 into 5x minus 4 equal to இங்கே ஒரு 5x plus 4 இருக்குது. ஓகே, நமக்கு h தெரியாது, நமக்கு தேவையானதே h தான். அப்போ ஹெச்சை தவிர்த்து மீதெல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த ஃபேக்டர் டிவிஷனுக்கு போகும். அப்போ 5x plus 4 into 5x minus 4 divided by 5x plus 4. ஓகே, which is equal to h. இதுதான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ லைக் ஃபேக்டர்ஸ் ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிடலாம், டிவிஷன் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால கேன்சல். ஸோ 5x minus 4 is equal to h. இதுதான் ஆன்சர். கொஸ்டினில் கேட்ட ஹைட் இதுதான். ஃபைண்ட் இட்ஸ் ஹைட்னு கேட்டாங்க இல்லையா, ஃபைண்ட் இட்ஸ் ஹைட். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு இங்கே எழுதிடலாம் 5x minus 4. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். ஃபேக்டரைசேஷன் தெரியணும். ஐடென்டிட்டிஸ் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்ததை அடிக்கடி நினைவுபடுத்துங்க. அடிக்கடி ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி பாருங்கள். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.